அது டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னா வந்து பிசாசுகளின் சமையல் அறை அப்படின்னு சொல்லி இருக்கு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமா உள்ள ஆழம்னு பார்த்தீங்கன்னா 275 மீட்டராமா. குளிர் தாங்க முடியல, அவங்களே கொஞ்சம் நடுங்கிட்டு தான் இருக்காங்க. நல்லா செம்மையாக இருக்குங்க, மாதிரி இருக்கு வேற லெவலில். வைப் ஆயிட்டாங்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 2 இன் கொடைக்கானல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டே 1ல் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நான் கவர் பண்ணியிருப்போம். அதாவது போன வீடியோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார் லேக்கு, அப்புறம் அந்த கொடைக்கானல் வந்தது, அதுக்கப்புறம் போட்டிங்கு, அப்புறம் இந்த ஃப்ளவர் ஷோ எல்லாமே கவர் பண்ணி அப்படியே லைனாக வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சீரீஸ்க்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட எபிசோட் 1 எபிசோட் 2 அப்படின்னு சொல்லி கொடைக்கானல் சீரீஸில் 2 வீடியோ போட்டாச்சு. இது 3வது வீடியோ. இந்த வீடியோவில் வந்து அந்த ஃபேமஸான வியூ பாயிண்ட்ஸு, பில்லர் ராக்கு, குணா மூவி எடுத்த குணா கேவு, அப்புறம் இந்த பைன் ஃபாரஸ்ட்டோட வியூஸு எல்லாமே உங்களுக்கு காமிக்க போகிறேன். சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எல்லாருமே நீங்கள் பாருங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா வீடியோவை எடுத்து அதே மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர் எல்லாமே தட்டி விட்டிங்கனாலே அதே எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எபிசோடு 1, 2 வந்து நீங்கள் பார்க்கலைன்னா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த லொக்கேஷன் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஸ்டார் லேக்குக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு ஷூட், அதாவது ஒரு சின்ன ரூமில் வந்து நம்ம வந்து தங்கியிருந்தோம். விஜய் காட்டேஜ் அப்படின்னு சொல்லி. ஓகே, நல்லா டீசெண்டாக சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 மணி. நேற்று ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்தது. இன்றைக்கி ஓரளவுக்கு சூரிய மகாராஜா ஜம்முன்னு நம்மளுக்கு ஷூட்டிங் எடுக்கிறது, அந்த மாதிரி கிளைமேட் சூப்பராகவே இருக்குது. மற்றதெல்லாம் அப்படியே வந்து ட்ராவலிங்கில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இந்த காட்டேஜில் தான் பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருந்தோம். நல்லா ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. நம்ம ரூம்லேருந்து அப்படியே வெளியே போகிற இடமே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபனாக பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு வந்தாச்சு. இட்லி, பூரி, பொங்கல் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு இட்லி, ஏன்னா நம்ம ஹில்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம்ல, அதனால் இட்லியே சாப்பிட்டுக்கலாம். ஓகே மக்களே, பம்பர்புரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா சாப்பிட்றதுக்காக. சூப்பராக ஸ்ரீ ராகம் மிஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, நல்லா நம்ம வீட்டு சமையல் இருக்கும்ல அதே மாதிரி எல்லாமே சூப்பராக டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து இப்போ நம்ம தங்கியிருந்த அந்த ஹோட்டல் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த டால்பினோஸு, குணா கேவு, அப்புறம் அந்த மற்ற இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் இருக்குமா, பில்லர் ராக்ஸு இதெல்லாமே பக்கத்துலையாமா. அதனால் இதெல்லாமே நம்ம போய் கவர் பண்ணிவிட்டு, பூம்பாறையம் வந்து இங்கேருந்து 22 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு இதெல்லாமே நம்ம அப்படியே லைனாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பூம்பாறையம் முருகன் கோயில் போகலாம். ஏன்னா பிளான் எப்படின்னு தெரில, போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு அப்படியே வந்து காமிச்சிட்றேன். ஏன்னா நம்மளும் ஃபஸ்ட் டைம் தான், கைடு எதுவும் இல்லையா, நம்ம அப்படியே நம்மளாக பார்த்து கூகுள் மேப்பு, கூகுளோட ஹெல்ப்பால் போகிறது தானே. ஓகே, அப்படியே பின்னாடி பாருங்கள் சின்ன சின்ன டிஃபன் கடை, பணியார கடைகள் எல்லாமே இருக்குது. பட் நம்ம சாப்பிட்டாச்சு நீட்டாக இட்லி, ஏன்னா காலையில் இட்லி தான் நல்லாயிருக்கும். இங்கே நம்ம எங்கே சாப்பிட்டாலுமே பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. நம்ம இட்லி சாப்பிட்டோம், வெறும் 3 இட்லிக்கே பார்த்திங்கன்னா 60 ரூபாவோ 65 ரூபாவோ. அப்புறம் பொங்கல் எல்லாமே 70, 80 தான். ரேட்டு எல்லாமே ஹையாக தான் இருக்குது. நம்ம இங்கே வர மாதிரி இருந்தாலே பட்ஜெட் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு தான் வர மாட்டேங்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டோம்னா தான் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்க்க முடியும். ஓகே, ஏதோ ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு வரோம், இன்னும் பண்ணலாம், சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஓகேங்க, நான் பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போகிற எல்லா வீடியோவுமே எல்லாத்துக்கும் போகும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பாருங்கள், அந்த பேக்ரவுண்டில் இளையராஜா சார் மியூசிக்குக்கும் அப்படியே ஹில்ஸே இருக்கும் வேறு மாதிரி இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதை விட வேறு மாதிரி இருக்குது. இன்ச்சு பை இன்ச்சாக நடந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள், ரோட்டு மேலேயே பாருங்கள், நல்லா ஜெய்ஜெண்டிக்காக பொஃபலோ போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், குணா கோவைக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் டிராஃபிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்துக்கிட்டா ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை வீக்கெண்டில் வந்துருக்கோம். வீக்கெண்டில் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொடைக்கானல் வரதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதாங்க நல்லது. கிட்டத்தட்ட இப்போ நம்ம இன்னும் குணா கேக்கு 1 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கே பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் 1/4 மணி நேரம் காமிக்குது. ஃபுல் டிராஃபிக். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குணா கோவைக்கு ஒரு 100 மீட்டர் முன்னாடி இருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி ஒரு வியூ தெரியுது. மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த வியூ பார்க்காம யாரும் வர மாட்டீங்க. இந்த வியூக்காகவே நான் குணா கோவைக்கு முன்னாடியே வந்து வண்டியை பார்க்கிங் போட்டோம். இருங்க காமிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், லுக் அட் திஸ் கைஸ், எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பாருங்கள். சொர்க்கத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா இந்த வியூ, இப்போ நம்ம பார்த்தோம்ல மேலேருந்து, அதுதான் வந்து பில்லர் ராக். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு இங்கே கொடைக்கானல். இருங்க நான் உங்களுக்கு ஜூம் போட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம பில்லர் ராக் வந்தாச்சு. அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபெண்டோடைய ஸ்டாச்சு மாதிரி ஒரு சின்ன ராக்கில் மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லா ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்டு. நேராக ஒரு எலிஃபெண்ட் நிற்கிது, அப்படியே கிராஸாக ஒரு தும்பிக்கை வச்சுருக்கு. இந்த பக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்கிற மாதிரி வச்சுருக்கு. இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. வாங்க அப்படியே பில்லர் ராக் போவோம். பாருங்கள், இந்த பில்லர் ராக்கோட இந்த வியூவை பார்க்குறதுக்கு எவ்வளோ டூரிஸ்டர்ஸ் விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இந்த பில்லர் ராக்கை விட பில்லர் ராக்கு இதான் தெரியுங்களா, இதாங்க பில்லர் ராக் தெரியுதா? இந்த ராக்லேயே பாருங்கள் அப்படியே பில்லர் ராக் இருக்குது. இன்னும் சூப்பரான ஒரு இது. ஆனால் அந்த பில்லர் ராக்கை விட அந்த மேகங்கள் பாருங்கள் அப்படியே உரசிட்டு அப்படியே ஃபாகாக போகுது. இது பார்க்குறக்கே செம்ம வியூவாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டைம் லேப்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க, அதனால் நம்ம டிஸ்டர்பன்ஸும் பண்ண முடியாது. ஏகப்பட்ட டூரிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல பாருங்க, செம்மையான ஒரு வியூங்க. அப்படியே ஃபுல்லாக அந்த மேகங்களுடைய இது செம்மையாக இருக்குங்க. வேறு லெவல் அந்த மெஜஸ்டிக் வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பின்னாடி பார்க்குறக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்க அப்படியே எடுத்து குணா கேவ் டெவில் கிச்சன்ஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம பில்லர் ராக்லேருந்து அப்படியே குணா கேவுக்கு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 150 மீட்ரு தான் வந்துருக்கு இந்த குணா கேவோட என்ட்ரன்ஸு. ஆனால் அந்த 150 மீட்டருக்கும் அப்படியே லைனாக பாருங்கள், ஒரு துளி கேப் இல்லாமல் எவ்வளோ வண்டிகள் வந்து நிற்கிது அப்படிங்கிறத. மக்கள்ஸ் இங்கே பாருங்கள், பார்க்கிங் பாருங்கள், டூரிஸ்ட் பஸ்ஸு, அப்புறம் அந்த டெம்போ ட்ராவலர் எல்லாமே எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு. அது போக பாருங்கள் ரோட்டில் 2 பக்கமும் ஃபுல்லாக வந்து வண்டிகள் நிற்கிது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அதிகமாக இங்கே வரவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமாங்க, குணா குகை டெவில்ஸ் கிச்சன். இந்த என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அந்த மேலே இருக்கிற அந்த வவ்வாலுடைய அந்த ஸ்டாச்சு மாதிரி கீழே குணா கேவ் அப்படின்னு ஜம்முன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த என்ட்ரன்ஸ் வந்து செட்டிங்னு நினச்சேன், இது வந்து பாறை அதெல்லாம் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் இப்போதைக்கு எதுவும் வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல. இந்த 4 நாளாக பார்த்திங்கன்னா இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதனால் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி குணா மற்ற இந்த பில்லர் ராக்கில் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல. அப்படியே வாங்க நம்ம மேலே ஏறி போகலாம். இங்கே பாருங்க மிஸ்ட் எப்படி இருக்கணும், ஒரு மரங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு மடி 100 அடி 150 அடிக்கு இருக்க மாட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போனோம்னா அதோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே குணா குகையோடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது இந்த குணா குகைக்கு முன்னாடி இருந்த பேர், அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் இருந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா டெவில்ஸ் கிச்சன். அதாவது 1821 பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து இதுக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அதுக்கு அதாவது டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னா வந்து பிசாசுகளின் சமையல் அறை அப்படின்னு சொல்லி இருக்குது. பேரே பாருங்கள் நல்லா த்ரில்லிங்காக இருக்கா. அதுக்கப்புறம் 1991 நம்ம கமலஹாசன் சார் நடிப்பில் வந்து குணா மூவி வந்ததுக்கப்புறம் இது வந்து ஃபேமஸ் ஆச்சுல, அதனால் குணா குகை அப்படின்னு பேர் வந்தது. அப்போயே வந்து இந்த இடம் வந்து நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2024 மஞ்சுமல் பாய்ஸ் ஃபிலிம் வந்தக்கப்புறம் தான் வந்து இது இன்னுமே ஹைப் ஏறி இப்போ வந்து நிறையா டூரிஸ்டர்ஸ் எல்லாமே விசிட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுளில் சொல்லப்படுது. இந்த கேவோடைய லென்த் அதாவது உள்ள ஆழம்னு பார்த்தீங்கன்னா 275 மீட்டராமா. அதே மாதிரி இப்போ நம்ம சாட்டர்டே வந்திருக்கோம், சம்மர் லீவு ஹாலிடேஸும் பார்த்தீங்கன்னா எண்டிங் டைமில் வந்திருக்கனால கூட்டம் ஜெகஜோதியாக இருக்குது. வாங்க அப்படியே போய் அந்த குணா குகையை பார்ப்போம். அதே மாதிரி அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த சீனையும் அந்த இடம் எடுத்தாங்களா அதையும் அதை காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்களே. வாங்க தெரியுதா, அப்படியே கேமரா உங்களுக்கு மங்களாக தெரியும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு. அப்படியே பாருங்கள் ஒரு மரத்துக்கு இடையில் எப்படி புகை மூட்டமாக எப்படி இருக்குது அப்படின்னு
அப்போ அந்தளவுக்கு கூலிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இதா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல் எக்ஸ்பீரியன்ஸ். மேகம்லாம் பார்த்தீங்கன்னா உரசிக்கிட்டே போகுது, சூப்பராக இருக்குது, வேறு லெவல் வியூ, பயங்கரமாக இருக்குது. இன்னும் குணா குகையை பார்த்துட்டு மூவியில் பார்த்துட்டு இருந்ததை நம்ம நேர்லேயே பார்க்க போகிறோம். அதனால் செம்ம எக்ஸைட்மெண்ட். சரியான கூலிங் தாங்க, செம்ம கூலிங். அப்படியே வந்து ஏசியவே ஃபுல் ஏசி, ஒரு 10 ஏசி போட்டு உள்ளே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது. அப்படின்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வேறு பிளானிங்கே இல்லாமல் கொடைக்கானல் வந்தனால சொட்ரு அதெல்லாமே எதுவுமே எட்டும் இல்லை, ஃபுல்லாக கூட எட்டும் இல்லை. ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட ரீல்ஸு, ஷார்ட்ஸு, ஃபுல் வீடியோன்னு பார்த்து ஹைப் ஏற்றிய இடம் உண்மையாகவே அந்த ஒர்த்தை காமிக்குதுங்க. அந்த பார்ப்போம்ல அந்த இது மாதிரி வேர்கள், அதில் பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, அந்த குணா குகைங்கிற அந்த மெயின் ஸ்பாட்டு மேலே தான் இருக்குது. வாங்க மேலே ஃபஸ்ட்டு போய் பார்த்து அதுக்கப்புறம் இங்கே ஏகப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கேமராமேன்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்து அப்போயே பிரிண்டிங் போட்டு கொடுக்குறதும் இங்கேயே இருக்குது. நம்ம மொபைல்ஸ்லேயும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஃப்ரீயாக தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு, எதுவும் சார்ஜ் பண்ணல. வாங்க மக்கள்ஸ், அப்படியே போவோம். செம்மையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் அப்படி ஏறி மேலே ஏறி தான் போகணும். பாருங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குகைகள் தான். இந்த மாதிரி கம்பி போட்டுருக்கிற எல்லா இடமே பார்த்திங்கன்னா குகைகள் தான். வாங்க, இங்கே ஒரு வியூ தெரியுதாம்மா, இந்த வியூவை பார்த்துட்டு அப்புறம் மெயின் வியூவுக்கு போவோம். ஐயோ மக்கள்ஸ், இப்படி ஒரு வியூ ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? ஐயோ இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் இதெல்லாமே குகைகள் தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும். ஓபோ இதெல்லாம் போயிட்டே இருக்குங்க. பார்க்குறக்கு உங்களுக்கு இப்படி தெரியுது, உள்ள அப்படியே செம்ம ஆழமாக கிட்டத்தட்ட மலை அளவுக்கு ஆழம் இருக்கும். அதனால தான் செம்ம சேஃப்டியாக எல்லாமே கம்பிகள் எல்லாமே போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்பிகள் மேலே ஏறும்போது ரொம்ப பாதுகாப்பாக தான் ஏறணுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா குகைகள் தான். பாருங்க, வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் ஸ்பாட்டுங்க. கிட்டத்தட்ட நம்ம 4-5 இடத்துக்கு போனோம் கொடைக்கானலில். பட் இங்கே வந்து வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என்ஜாய்மெண்ட் பண்ணுற பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருக்குது. வாங்க அந்த மெஜஸ்டிக் வியூவை பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த குணா குகையோடைய ஃபுல் வியூ. பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத. தெரிஞ்சு இதுதான் அந்த குணா குகைன்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்கும், ஆனால் ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். செம்மங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, மேலே சிம்பானிஸ் மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்கு பார்க்குறது. நானே திடீர்னு ஒரிஜினல் நினச்சேன், அப்புறம் பார்த்தா ரொம்ப நேரம் அப்படியே தான் கொண்டுருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது சரியாக நமக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு எல்லாரும் வைப் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கே பாருங்கள் குளிர் தாங்க முடியல, அவங்களே கொஞ்சம் நடுங்கிட்டு தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிட்டன் குணா குகையை பார்த்துட்டு நம்ம போகிற வழியை பாருங்களே, ஏதோ தெரியுது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பனி பொழியுதுங்க. 10 மணி, காலை 10 மணிங்க. பார்த்துக்குங்க, இதே நம்ம ஊராக இருந்தால் எப்படி இருக்கும் வெயில். இந்த 7000 அடி உயரங்கிறது அது அதோட தன்மைகளை காமிக்குது. இந்த பனிகள் எல்லாமே மேகம்தான். மேகத்தை இப்போ நம்ம உரசிட்டு போயிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது உண்மையாகவே செம. அப்பா, வரா மாதிரி பாருங்க. இப்போதைக்கு இந்த குணா கேவில் இந்த 2 மூவிஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு குணா எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அது 2 எடுத்திருக்காங்க. கொடைக்கானலில் நிறைய படம் எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கங்குவா, அப்புறம் கழுகு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது மாதிரி நிறைய இருக்குது. அந்தந்த இடத்துல பைன் ஃபாரஸ்ட்டில் நிறைய படம் எடுத்திருக்காங்க. அந்த பைன் ஃபாரஸ்ட் அடுத்து நம்ம போவோம். அங்கே போய் அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ்மே காமிக்கிறேன். கேர்ள்ஸ் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிட்டே தான் போகுது. இப்போ தான் 10 மணி ஆகுது. இன்னும் கூட்டம் பாருங்க போய்கிட்டே இருக்குது. அவ்வளோ டிராஃபிக்கு அப்படியே மலைகள் வரைக்கும் அப்படியே வண்டி நிறுத்திக்கிட்டே இருக்காங்க பாருங்க. வண்டி நிறுத்துறது தாங்க ரொம்ப இங்கே சிரமமாக இருக்குது. ஏன்னா பார்க்கிங்கும் ஃபுல்லு, கீழே மலைகளும் ஃபுல்லு, மேலேயும் போயிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இன் கொடைக்கானல். இந்த இடத்த பேர் தான் பைன் ஃபாரஸ்ட், பைன் மரக்காடுகள் இதுக்கு பேர். அதே மாதிரி இது 130 மில்லியன் ஆண்டு மரங்களாமா, இங்கே இருக்கிற மரக்குடும்பங்களாமா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லைங்க, இங்கே நிறைய வந்து ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம தமிழ் மூவிஸில் அப்புறம் பாலிவுட் மூவிஸில் எல்லாமே வந்து ஒரு சாங்ஸுக்கு ஒரு சீன்ஸுக்கெல்லாம் வருவாமல். எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ் மூவிஸில் கங்குவா மூவி இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாமே இங்கே எடுத்ததாகவும் வந்து போட்டிருக்காங்க. சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்ஸு. ஒரு மரமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 அடி 200 அடிக்கு இருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மரங்கள் இருக்குது. அதை விட இப்போ நம்ம சாட்டர்டே வந்திருக்கறனால இங்கே ஃபுல் டிராஃபிக்ங்க. இங்கே ரோட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நிறுத்துகிற கூட வந்து பார்க்கிங் இல்லை. நாங்களும் அங்கே இங்கேயும் நிறுத்தி பார்த்தோம், நிறுத்தவே முடியல. அதனால் அப்படியே வந்து நீங்கள் பைன் மர காடுகளை மட்டும் அப்படியே பாருங்கள். அப்படி இங்கேயே இருந்து பார்த்துக்கிங்க. இதுதான் வந்து பைன் மர காடு, பைன் ஃபாரஸ்ட்டு. இதே மாதிரி தான் உள்ளேயும் ஃபுல்லாக மரங்கள் இருக்குது. உள்ளே போனால் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கலாம். அதனால் நான் உங்களுக்கு மேலாப்பில் இதை காமிச்சிட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதாவது நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல், மோஸ்ட்லி கொடைக்கானல் ஊட்டிங்கிற ஹில்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னாலே நம்ம வர வண்டிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்டிஷனாக இருக்கணும். ஏன் திடீர்னு நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம குணா கோகைக்குலேருந்து அந்த பைன் ஃபாரஸ்ட்டில் ஒரு ஹில்ஸ் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல்ஸ் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட பேக்லேயே வர மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து கல்லெல்லாமே வச்சு பண்ணாங்க. அதனால் நம்ம வர்றது முக்கியம் இல்லை, சேஃப்டியாக நம்ம எல்லா இடத்துக்கும் வந்துட்டு போனோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு பெஸ்ட்டு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது என்ன வியூ பாயிண்ட் அப்படின்னு தெரில. அது பார்க்கலான்னா நெட்டு டவரு இதெல்லாமே எதுவுமே 1% கூட இல்லை. அதனால் இங்கே வந்து நம்ம ஃபோன் பண்ணுறோம், ஜிபே பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோம்னா வாய்ப்பே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கேஷ் எடுத்து வந்துருங்க. ஏதோ பொருள் வாங்குறதுனாலும் இங்கேயும் பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருந்திருக்கு. இப்போ இந்த 4 நாளைக்கு சிஎம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காருல, அதனால் பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் எதுவும் வாங்குறதில்ல. பட் இது பெஸ்ட்டு வியூ பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஸ்ட்டு நல்லா போயிட்டுருக்கு. முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு டைம் லேப்ஸ் போட்டு காமிக்கிறேன். இங்கே நிறைய பேர் வந்து இறங்கி இந்த வியூ பார்க்குறாங்க. வியூ பார்க்குறதுக்காக மேலே ஒரு டவருமே இருக்குது. இங்கே மேலே போய் எல்லாம் டவரில் வியூ பார்க்குறாங்க. நம்ம கீழே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போகலாம். இங்கே பாருங்கள், புல்லோட இமேஜஸ் போட்டு ஜெஜெண்டிக்காக இருக்குது பாருங்க. வாங்க நம்ம அப்படியே போய் அந்த வியூவை பார்ப்போம். இந்த மிஸ்ட்டு தான் வேற மாதிரி இருக்குது, வேற லெவலில். நாங்கள் இந்த டவர் மேலே ஏறி அந்த வியூவை பார்க்கலாம். டாப் ஆஃப் த வியூ. பார்த்தீங்கன்னா கூலிங்க்கு நல்லா சுட சுட காலிஃப்ளவர் சில்லி வித் ஆனியன். அந்த கிளைமேட்டுக்கு எப்படி இருக்கு? செமையா இருக்கா? நல்லா செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைன் ஃபாரஸ்ட்லேருந்து அப்படியே ஒன்வே தான். இது அப்படியே போகிற வழி தான். போகிற வழியிலேயே இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. பார்த்துட்டு போங்க, செம்மையாக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம். ஹோல் அப்படியே அந்த கொடைக்கானலோட இந்த கீழே இருக்கிற இந்த லேண்ட் வியூ, அங்கே இருக்கிற வீடுகள்லாம் அழகழகாக சூப்பராக தெரியும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுக்கேன், இந்த நீங்கள் பில்லர் ராக் இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே அது ஃபுல்லாக ஒன்வே தான். அதில் போக போக நடுவில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம 3-4 பிளேஸ் பார்த்துட்டோம். கீழே அப்படியே இருந்ததுனால அப்படியே உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே போகிறேன்.
இதுக்கப்புறம் நம்ம பூம்பாறை முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். ஓகே மக்களே, முக்கியமான அந்த வியூ பாயிண்ட்ஸு அந்த குணா குகை எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே வந்து பூம்பாறை கிளம்பிட்டோம். இந்த போகிற வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க, லட்சக்கணக்கில் பல லட்சக்கணக்கான மரங்கள் இருக்குது. எல்லாமே நீளமாக இருக்குது. அது உடஞ்சே உள்ளே விழுந்தாலும் அது உள்ளே தான் கிடக்குது. அது வெளியே எல்லாமே இல்லை பாருங்கள். நிறைய மரங்கள் பாருங்கள் உள்ளே உடஞ்சு கிடக்குது. எல்லாமே பெருசாக 100 அடி 150 அடிக்கு இருக்குது. ஆனால் நிறைய உள்ளே உடஞ்சி கிடக்குது. அது யாருமே எடுக்கலை. எல்லாமே ஃபாரஸ்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குல்ல, அதனால். ஓகே மக்களே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதோ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோவில். இது இப்போ மலைப்பூடு. அப்புறம் இதுங்க, இது மலைப்பூடு தான். இது எல்லாமே இங்கே. ஆமாம், 1 வருஷத்துக்கு இருக்குது இதெல்லாம். மொத்தத்தையே எடுத்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளம்ஸு எல்லாமே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.